வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். ஜாபர் சாதிக் இப்போ மீடியாவில் ரீசெண்டாக இந்த பெயர் ரொம்பவே அடிபட்டுட்டு வருது. போதைப் பொருள் கடத்தல் அது தொடர்பாக இவர் இப்போ மாட்டியிருக்காரு. இப்போ எலெக்ஷன் பிஸியில் ஒவ்வொரு கட்சியும் தொகுதி பங்கீடில் தீவிரமாக போயிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு டைமில் போதைப் பொருள் கடத்தல் விவகாரம் தமிழ்நாடு பாலிடிக்ஸே திருப்பி போட்டிருக்கு. அதில் என்ன விஷயம்னா, இந்த ஜாபர் சாதிக் டிஎம்கேவில் இருந்திருக்காரு. அயலக அணியின் மாவட்ட பொறுப்பாளராக இருந்திருக்காரு. அவர் சர்வதேச போதைப் பொருள் கடத்தலுக்கு ஒரு மூளையாக இருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ தூக்கி போட்டிருக்கு எல்லாருக்கும். இந்த விஷயம் வெளிவந்த உடனே அவரை ஒட்டுமொத்தமாக கட்சியிலேருந்து நீக்கி அறிவாலயம் உத்தரவு போட்டிருக்கு. இருந்தாலும் இவ்வளோ நாள் கட்சியில் இருந்ததே அசிங்கம் தானே. இந்த சாதிக்கோட நெட்வொர்க் ரொம்பவே பெருசாகவும் கேட்குற எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. என்னன்னு பார்த்தாக்கா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, மலேசியா, இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா இடங்கள்லையும் இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு பெரிய தொடர்போடு இருந்திருக்காரு இவர். அது மட்டும் இல்லாமல் சினிமாவிலையும் ப்ரொடியூசராகவும் கட்சியிலையும் பெரிய ஆளாகவும் சுற்றிட்டு வந்திருக்காரு இந்த ஆள். இப்போ மத்திய போதைப் பொருள் கடத்தல் பிரிவு அதிகாரிகள் தான் இப்போ தீவிரமாக கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த விஷயத்த. இதில் என்ன விசேஷம்னா, சினிமாவில் டைரக்டர் அமீருக்கு ரொம்பவே நெருக்கமானவராக இருந்திருக்காரு. அமீர் மூலமாக தான் ஒரு சினிமாவில் ஒரு ப்ரொடியூசராகவே வளம் வந்திருக்காரு. நிறைய டொனேஷன்லாம் கொடுத்துருக்காரு போலருக்கு. அதனால் ரொம்ப பெரிய ஆளாக நினச்சிருக்காங்க. இவரோட சொந்த ஊர் ராமநாதபுரம் கமுதி. அங்கேருந்து பிழைக்கிறதுக்கு சென்னைக்கு வந்தவர். பெரிய சுதந்திர போராட்ட வீரர் மாதிரி இவரோட கதையெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்படி சென்னைக்கு வந்த ஆள் புரசைவாக்கத்தில் தங்கியிருந்து அங்கேருந்து படிப்படியாக வளர்ந்து அங்கேயே சொந்தமாக ஒரு லாட்ஜு, ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டு, அப்புறம் ஒரு எக்ஸ்போர்ட்டு கம்பெனி, அப்புறம் உணவு பதப்படுத்தும் நிறுவனம், ஒரு டிரான்ஸ்போர்ட்டு, பெரிய பிஸ்னஸ் நெட்வொர்க்கே வச்சுருந்துருக்காரு. இவருக்கு மெயினான பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தா ஹவாலா பிஸ்னஸ் தான். வெளிநாட்டுக்கு யார் எவ்வளோ பெரிய அமௌண்ட் அனுப்பணும்னாலும் இவரை தான் தொடர்பு கொள்வாங்களாம். முக்கியமாக மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியாவுக்கு எவ்வளவு தொகை வேணும்னாலும் இவரை நம்பி அனுப்பலாமா, கரெக்டாக வேலையை முடிச்சு கொடுப்பாராம். ஆக இவர் ஹவாலாவில் தான் இவருக்கு நிறைய பணம் வந்திருக்கு அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அதையும் தாண்டி இப்போ ஹெராயின் போதைப் பொருளில் தான் இவர் பெரிய ஆளாக வந்திருக்காரு. முக்கியமாக மியான்மர்லேருந்து அதிகமாக சரக்குகளை கையாண்டிருக்காங்க. அப்படி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறது இலங்கையில் மொஹஜித் ரூமிங்கிற 2 பிரதர்ஸு. அவங்க 2 பேர் இப்போ துபாயில் இந்த போதைப் பொருள் நெட்வொர்க்கை ஆப்ரேட் செய்கிறாங்களாம். என்னமோ ஒய்ஃபை நெட்வொர்க்கை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அவங்கள பார்த்து தான் இவர் இந்த போதைப் பொருள் வியாபாரத்துக்கு வந்திருக்காராம். இதில் மெயினான ரா மெட்டீரியல் என்னன்னு பார்த்தோன்னா, மெத்தாம்பெட்டமைன் அப்படிங்கிற போதைப் பொருள் தான் ரொம்ப காஸ்ட்லியாக ரொம்பவும் டேஞ்சரானதான். ஹெராயினை விட அதிக போதையை தர்றதான். அது தயாரிக்கிறதுக்கு சூடோபெட்ரைன் அப்படிங்கிற ஒரு ரா மெட்டீரியல் ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் இவங்க ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இங்கெல்லாம் அந்த மெத்தாம்பெட்டமைனுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குதாம். அதன் மூலப்பொருள் சூடோபெட்ரைன் 2த்துக்குமே ரொம்ப டிமாண்டாக அதை தான் இப்போ அனுப்பியிருக்காங்க இவங்கெல்லாம். இந்த சூடோபெட்ரைன் 1 கிலோ 1,50 கோடி ரூபா வரைக்கும் சர்வதேச மார்க்கெட்டில் போகுமா. ஆனால் இந்த மூலப்பொருள்லாம் எங்கேருந்து வருது, எங்கே தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது பெரிய சவாலாக இருந்திருக்கு. ரீசெண்டாக அமெரிக்கா போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் DEA அவங்க தான் கண்டுபிடிச்சி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த டீட்டெயில் படி பார்க்கும்போது சூடோபெட்ரைனுங்கிற மூலப்பொருள் இந்தியாவிலேருந்து தான் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியாவுக்கு நிறையா கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களாம். அது எப்படி கடத்துகிறாங்கன்னா, தேங்காவை துருவி போட்டு அதில் சூடோபெட்ரைன் பவுடர் கலந்து டின்களில் அடைச்சி உணவுப் பொருட்களாக கடத்தி கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் மிக்ஸட் பவுடர்னு சொல்லிட்டு அதுலேயும் கலந்து கொடுத்துருக்காங்க. நிறைய கப்பல் மூலமாக கடத்திருக்காங்க. இதை அமெரிக்கா கண்டுபிடிச்சி தான் இப்போ இந்தியாவுக்கே அலர்ட் கொடுத்து டெல்லி டீம் ப்ரெஷர் கொடுத்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக டெல்லியிலேருந்து பல நிறுவனங்களுக்கு பல பேரில் டூப்ளிகேட் நேமில் 6 மாதங்களில் நியூசிலாந்துக்கு நிறைய தேங்காய் பவுடர் டின்னு தான் அனுப்பியிருக்கானுங்க. இந்த ஜாபர் சாதிக் உணவு பதப்படுத்தும் ஒரு நிறுவனத்துக்கு டைரக்டராக இருந்திருக்காரு. அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குற எல்லாரையும் கண்காணித்து தான் இந்த தேங்காய் துருவுற பவுடரு, ஹெல்த் மிக்ஸு டப்பாலாம் எங்கே போகுது என்னன்னு கண்டுபிடிக்கும் போது தான் அதில் போதைப் பொருள் இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சாதாரணமாக ஒரு 50 கிலோ சூடோபெட்ரைன் 75 கோடி ரூபா. கடந்த 3 வருஷத்தில் 3500 கிலோ சூடோபெட்ரைன் பல்வேறு நாடுகளுக்கு கடத்தப்பட்டிருக்கோம். அப்போ இதோட மதிப்பு 2000 கோடிக்கு மேலே போகுது பார்த்துங்க. இந்த சாதிக்கு பிரதர்ஸ் வேறு 2 பேர் இருக்காங்க, சலீம், மைதீன். அவங்களும் சேர்ந்து தான் இந்த
கடத்தல் தொழிலில் பண்ணியிருக்கானுங்க. 2021க்கு மேலே தான் பெரிய ஆளுகளாக டெவலப் ஆகியிருக்கானுங்க. இப்போ போலீஸ் வந்து எல்லா இடத்துலையும் கண்டுபிடிச்சி மயிலாப்பூரில் உள்ள வீட்டுகளுக்கு, மதுரையில் உள்ள வீடு எல்லாத்துக்கும் வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. அப்போ தான் இந்த விஷயம் வந்து மீடியாவுக்கே பூதாகரமாக வெளில வந்திருக்குது. இந்த சாதிக்கு வந்துட்டு அமீரை வச்சு இப்போ ஒரு படம் எடுத்துகிட்டு வராராம். இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் இப்போ அமீர் வந்துட்டு எனக்கு இதிலலாம் சம்மந்தம் இல்லை, யார் தப்பு செஞ்சாலும் தப்பு தான், அப்படி இருந்தால் நான் இதுலேருந்து விலகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இவர் தான் வந்துட்டு ரீசெண்டாக அந்த மிக்ஸாம் புயலுக்கெல்லாம் வந்துட்டு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வேறு கொடுத்துருக்காரு. அப்போவே கட்சியில் என்ன பண்ணியிருக்கணும், இந்த பணம் எங்கேருந்து வருது என்னங்கிறதெல்லாம் விசாரிச்சிருக்கணும். ஆள் இருந்தால் போதும், போஸ்டிங் கொடுத்து வச்சுக்கிட்டா அப்புறம் இப்படி தான் பேர் கெட்டு போகும். அமீருக்கு வேறு ஈசிஆரில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், அதுக்கு வேறு இவர் ஃபண்டு கொடுத்துருக்காராம். போக போக நிறையா உள்குத்துகள் இருக்கும் போல இருக்குது. டிஎம்கேவில் கட்சியில் இருந்தப்போ இவர் வந்து கட்சி நிர்வாகிகள்லாம் ஏகப்பட்ட பணம் கொடுத்துருக்காராம். ஒவ்வொரு நிர்வாகிகளுக்குமே வந்து 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே உள்ள காஸ்ட்லி வாட்செல்லாம் அன்பளிப்பாக கொடுத்துருக்காராம். எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க ஹவாலா ரூட்டில் நல்லா காசு வருது, கமிஷன் வருது, அதில் தான் செய்கிறாருன்னு நினச்சிருக்காங்க. ஹவாலா பணமுமே தப்பு தான் சட்டப்படி பார்க்கும்போது. இப்போ ஹவாலா விட மோசம் போதைப்பொருள். இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்து அனாலிசிஸ் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா சூடோபெட்ரைன் ஒரு டைம் வந்து அடிக்ட் ஆகிட்டா அவங்க அதுலேருந்து மீளவே முடியாதான், அவ்வளோ டேஞ்சரான போதைப்பொருள் அது. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. எந்த லேப்லேருந்து தயாரிக்கிறாங்க, எந்த மருந்து கம்பெனி இதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அந்த விசாரணை இன்னும் போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேலே வருமானம் பார்த்துருக்கானுங்க. ஒரு மினி கவர்மெண்ட்டே இவனுங்களே நடத்தியிருக்கானுங்க. இதில் தீவிரவாதிகள் உடந்தல் இருக்கா அப்படிங்கிறது தான் இன்னும் வெளிச்சத்துக்கு வரல. போக போக என்னென்ன தகவல்கள் வெளிச்சத்துக்கு வரப்போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.